பிரைஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படியாய் வாழுகிறார்கள் என்பதை குறித்து தான் மிகவும் யோசித்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கு சபைக்கு சென்று சபையில் பார்க்கும் பொழுது சபைகள் நிறைய சேர் காலி, நிறைய இடங்கள் காலி. ஆத்துமாக்கள் சபைக்கு வருவதையே தவிர்த்து விட்டார்கள். இது எப்பொழுது சம்பவிக்க ஆரம்பித்தது? 2019 கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வரும் பொழுது அநேகர் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக பார்க்க ஆரம்பித்தவர்கள் கொரோனா முடிந்ததுக்கு பிறகும் கூட சபைக்கு வருவது கிடையாது. இப்போ இருக்கிற சகோதரிகள் இடத்துல போய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா, இது கடைசி காலமாக இருக்கிறதே என்று நம்ம கேட்டால், ஆம் சகோதரி, நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக தான் வாழுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாங்கவே முடியல சிஸ்டர், ஆண்டவர் சீக்கிரம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சீக்கிரம் வந்தால் போவதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்று கேட்கும்போது, இனிமே தான் ஆயத்தமாகணும். நம்ம எப்படி இருக்கிறோன்னா, இந்த உலகத்தை குறித்து யோசிக்கிறோம், உலகத்துக்காக கவலைப்படுகிறோம். அவங்க அந்த சகோதரி சொன்னது என்ன தெரியுமா? காலையில் வேலைக்கு போகிறேன், காலையில் எழுந்து சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போனோன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து சமைச்சு மீதி இருக்கிற வேலையை செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கே என்னால் சபைக்கு வர முடியுது? ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு க்ளீன் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரொவிஷன் வாங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கே வெளியே போகணுன்னாலும் போகிறேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியல. சபைக்கு வந்துட்டா அங்கேயே பாதி நாள் போயிடுது சிஸ்டர், அதனால என்னால் முடியவே இல்லை, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி சொல்லுகிறவர்கள் தான் அநேகராக இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கொரோனா என்கிற அந்த வைரஸ் எதற்காக அனுமதிக்கப்பட்டது தெரியுமா? இப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கென்று வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா, லாக்டவுன்ன்ற ஒரு இதை கொண்டு வந்தால், மாஸ்க்குங்கிற ஒரு இதை கொண்டு வந்தால், நீங்கள் வீட்டில் சும்மா இருப்பீர்கள், வீட்டு வேலையை செய்து முடித்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படி இடுவீர்கள் என்பதற்காக ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களுக்காக அனுமதிக்கப்படலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு எந்த சூழ்நிலைகள் கர்த்தர் கொடுத்தாலும் உணர்வு இல்லாதவர்களாய் தான் நாம் இப்பொழுது காணப்படுகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியம் என்ன? வாரம் தவறாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய நாமத்தை அந்த இடத்துல என்ன பண்ணணும்? துதித்து தேவ ஆசீர்வாதத்தை, வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசல, நம்ம ஜபத்துக்கு செவி கொடுக்கல, என் வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கல, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் நமக்கு பிரியமானதை கர்த்தர் செய்யணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அது பாருங்க, நீங்கள் ஆவியின்படி நடப்பீர்களானால் என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறதுனால தான், ஒருவேளை இன்று இரவு ஆண்டவர் வருவாரானால், இந்த நிமிஷம் ஆண்டவர் வருவாரானால், நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீர்களே, அந்த பணம் எங்கே போகும்? அந்த நகை எங்கே போகும்? இன்றைக்கு எத்தனையோ மருத்துவமனைகளில் இந்த மரண படுக்கையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று எத்தனையோ சிறு வயது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அந்த மரண படுக்கையில் நினைக்கிறார்கள், எனக்கு விடுதலை கொடுத்தால் நான் இனிமேல் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருக்காக உழைப்பேன் என்று. நமக்கான ஒரு நேரம் கிடைக்கும் போதே நம்ம அதை செய்யணும். இன்னும் கீழே வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் நீங்க என்ன செய்வீங்க? ஆவியில ஏவப்பட்டு சபைக்கு போ, என்ன பண்ற இந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், எழும்பு, சபைக்கு வா, ஆராதனை பண்ணு, வார்த்தையை கேளு, என்னிடத்துக்கு ஓடி வா என்று உனக்குள்ள இருக்கிற ஆவி உன்னை ஏவிக்கொண்டே இருக்கும். நீ கடந்து நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற விஷயங்கள் உனக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. ஆனா நீ மாம்சத்தின்படி நடத்தா, இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்குது? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க
தேவனுக்கு பகைவர் ஆனீர்களானால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலமாக இருக்கிறது, ஒரு வேளை நீங்கள் மனம் திரும்பி இந்த கடைசி காலத்தில் சபைக்கு வாங்க, தொடர்ந்து சபைக்கு வாங்க, தேவ ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. 1000 காரியங்கள் வரலாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவ சமூகத்துக்கு முதலிடம் கொடுங்க. நீங்கள் போக வேண்டிய காரியம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம், உங்களுக்கு கைகூட வர வேண்டிய காரியம், உங்களை எல்லா காரியத்தையும் கர்த்தரே ஜெயித்து முடித்து தருவார். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால உங்கள் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாய் உலகத்துக்கு அடிமையாகி ஓடுவீர்களானால் பலவீனம், சுகவீனம், அநேக பிரச்சனைகள் தேடி வரும். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆலயத்துக்கு வாருங்கள். ஒவ்வொருவரும் தேவ ஆலயத்துக்கு வந்து ஆராதித்தே ஆக வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. இதற்கு பிற்பாடு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. எத்தனையோ இடங்கள்ல என்னால் ஆராதிக்க முடியவில்லையே என்று கலங்குகிற பிள்ளைகள் மத்தியில நமக்கு எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த காலத்துல நம்ம மௌனமா இருப்போமானால் வேறொரு இடத்துல இருந்து நமக்கு ரட்சிப்பு வரும். அது வேறு ஒரு இடம்னா சாத்தானா இருக்கலாம், அந்தி கிறிஸ்துவா இருக்கலாம், கைவிடப்பட சூழ்நிலைகளா இருக்கலாம். நீங்க தான் எல்லாவற்றையும் புரிந்து உணர்ந்து நடக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, சபைக்கு வாங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்க. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் கொண்டு வாங்க தகப்பனே. ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உமக்கென்று கொடுக்கிறார்கள். அதையே கொடுக்க முடியவில்லை என்றால் அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள எப்படி வருவார்கள்? உங்களுடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? அவங்க சூழ்நிலைமைகள் எப்படி மாறும்? அவங்க சாபங்கள் எப்படி மாறும்? எப்படி விடுதலை அடைவார்கள்? தகப்பனே, அவர்களை கண்ணோக்கி பாரும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.